உலகத்தில் வாழும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் இந்நேர வணக்கம். எல்லா அன்பு உள்ளங்களும் எல்லா வளமும் நலமும் மகிழ்வும் ஆரோக்கியமும் நிலைக்க இனிதே வாழ எல்லாம் வல்ல இறைவன் திருவருள் புரிய வேண்டுமென்று நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் இறைவனை மனதார பிரார்த்தித்து கொண்டு எமது நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பினால் ஐப்பசி மாதம் மேற்கொள்ளப்பட்ட கல்வி வாழ்வாதாரம் மாற்றுத்திறனாளிகள் செயல்திட்டம் இனிதே நிறைவேறியுள்ள நிலையில் அச்செயற்திட்டம் சம்பந்தமான கருத்துக்களை வலையொலி காணொளி மூலம் உங்கள் முன் பிரசன்னமாகி அந்த வேலைத்திட்டம் சம்பந்தமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐப்பசி மாதத்துக்குரிய கல்வி வாழ்வாதார செயற்பாடுகளுக்காக இம்முறை கிளிநொச்சி மாவட்டம் தெரிவு செய்யப்பட்டது. அந்த வகையிலே கல்வி செயற்பாட்டிற்காக கிளிநொச்சி யூனியன்குளம் அமெரிக்கன் தமிழ் கலவன் பாடசாலை தெரிவு செய்யப்பட்டு 16 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் அப்பாடசாலை அதிபரின் வேண்டுகோளுக்கிணங்க எமது அமைப்பினரால் வழங்கி வைக்கப்பட்டது. 2வது பாடசாலையாக கிளிநொச்சி அக்கராயன் ஆரம்ப வித்தியாலயம் பாடசாலை தெரிவு செய்யப்பட்டு 29 மாணவர்களுக்கு தலா 2000 ரூபாய் பெறுமதியான பாடசாலை கற்றல் உபகரணங்களை அவர்கள் கொள்வன செய்யக்கூடிய வகையில் எமது அமைப்பினரால் பவுச்சர் வழங்கி வைக்கப்பட்டது. மொத்தம் கிளிநொச்சி மாவட்டத்தில் 2 பாடசாலைகளுக்கு மொத்தம் 45 மாணவர்களுக்கு தலா 2000 ரூபாய் பெறுமதியான கற்றல் உபகரணங்களை அவர்கள் கொள்வனவு செய்யக்கூடிய வகையில் எமது அமைப்பினரால் 2000 ரூபாய் பெறுமதியான பவுச்சர் வழங்கி வைக்கப்பட்டது. ஐப்பசி மாதத்துக்குரிய வாழ்வாதார பணியாக இம்முறை கிளிநொச்சி மாவட்டம் தெரிவு செய்யப்பட்டு கிளிநொச்சி பெரியபரந்தன் புனித தெரேசா மகளிர் கல்லூரி ஒழுங்கையைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் சிவாஜினி என்ற இந்த பெண் தலைமைத்துவத்தை கொண்ட அந்த குடும்ப பெண் புனித தெரேசா மகளிர் கல்லூரியில் ஒரு சிற்றுண்டி சாலையை நடாத்தி வருகின்றார். அவர் தனது தொழிலை விஸ்தரிக்கும் முகமாக எமது அமைப்பினரிடம் அன்பாக கேட்டுக்கொண்டதற்கிணங்க மிகவும் பெறுமதியான குளிர்சாதன பெட்டி மற்றும் குளிர்பானங்களை அரைக்கும் கலவை இயந்திரம் என்பன எமது அமைப்பினரால் வழங்கி வைக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய 2வது வாழ்வாதார பணியாக கிளிநொச்சி பெரியபரந்தன் பகுதியைச் சேர்ந்த சந்திரமோகன் ரசிதா என்பவர் சமைத்து உணவுகளை வழங்கும் தொழிலை செய்து கொண்டு வருபவர். இவர் எம்மிடம் அன்பாக கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர் உணவுகளை சமைத்து வழங்கும் உபகரணங்களை எமது அமைப்பினரால் வழங்கி இருந்தோம். இந்த கிளிநொச்சி மாவட்ட வேலை திட்டங்கள், அதாவது கல்வி வாழ்வாதாரம் வேலை திட்டம் இனிதே சிறப்பாக நடைபெற எமது கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளராக இருக்கின்ற பெருமதிப்புக்குரிய அதிபர் முருகேசபிள்ளை பிரேம்குமார் அவர்கள் மிகவும் திறம்பட தகவல்களை திரட்டி அந்த வேலை திட்டத்தை தானே முன்னின்று எமது அமைப்பினருடன் இணைந்து எமது நிர்வாக ஏனைய உறுப்பினர்களுடன் இணைந்து மிகச் சிறப்பாக திறம்பட செயலாற்றி இருக்கிறார். அந்த வகையிலே அவருக்கு நாங்கள் தனிப்பட்ட வகையிலே எமது அமைப்பின் சார்பில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். மாற்றுத்திறனாளிகள் பணியாக இம்முறை தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவு தெரிவு செய்யப்பட்டு அந்த தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவிலே குட்டியப்புலம் வசாவளான் கிழக்கைச் சேர்ந்த சரவணை நடராஜா என்பவருக்கு அவரது அன்பான கோரிக்கைக்கிணங்க எமது அமைப்பினரால் 10,000 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உலருணவு பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த வகையிலே எமது ஐப்பசி மாதத்திற்குரிய கல்வி வாழ்வாதாரம் மாற்றுத்திறனாளிகள் பணி இனிதே நிறைவேறியது. இந்த தருணத்திலே இந்த புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து இந்த தாயகத்தில இருக்கிற எங்கட தொப்புள் கொடை உறவுகளாயிருக்கிற நலிவுற்றோர்களுக்கு நாங்கள் உதவி செய்யறதுக்கு இந்த புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து இவ்வளவோ தங்கட பொருளாதார பிரச்சனைகளை இடைக்கு மத்தியிலையும் இந்த நல்ல பணியை, மகத்தான பணியை, உன்னதமான பணியை நாங்கள் எந்தவித தடங்களும் இல்லாம
தொடர்ந்து செய்து கொண்டு வாரத்துக்கு நிதி பங்களிப்பு செய்த புலம்பெயர் தேச அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நான் சிறந்தாழ்த்தி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதே நேரம் இந்த நீங்கள் தார இந்த புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து நீங்கள் வழங்குற இந்த நிதி சரியான இடத்திலே சரியான தேர்வாக சென்றடைகிறதுக்கு அவர்களும் அங்க தாயகத்திலே இருக்கிற எங்கட நிர்வாக உறுப்பினர்கள் தங்களுடைய குடும்ப சுமை பணிச்சுமை இதர சுமைகளுக்கு மத்தியிலேயும் இந்த பணியை அர்ப்பணிப்புடன் மிக திறம்பட செயலாற்றி மிகவும் நேர்மையாக செயலாற்றி கொண்டு வருகின்றார்கள். அதற்குரிய ஆதாரங்களை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் எங்கட மாதாந்த சேர்த்திட்ட அறிக்கை கணக்கறிக்கையிலே நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையிலே அவர்களுக்கும் எமது அமைப்பின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னொரு விடயம், நாங்கள் புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து நீங்கள் தார நிதி பங்களிப்பை வச்சுக்கொண்டு நாங்கள் தாயகத்தில எங்கட தொப்புள் கொடி உறவுகளுக்கு உதவி செய்கிற இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு என்ற ஒரு விதைய எங்கட தாயக மண்ணில விதைச்சிருக்கிறோம். இந்த விதை பெரிய மரமாகி விருட்சமாகி பல நலிவுற்றோர்களுக்கு நிழலை கொடுக்க வேணும். அதாவது நிழலை கொடுத்து அவர்கள் எங்களால பயன்பெற்று அவங்க ஒவ்வொருத்தையும் வாழ்வாதாரம் மேலும் மேலும் முன்னேற வேணும் என்றதுக்காண்டி இந்த புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிற அந்த நீங்கள் அந்த விதைக்கு நிதி என்ற பகையில நீரை ஊற்றி வருகின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் தார நிதி பங்களிப்பால தான் நாங்கள் அங்கே தாயகத்திலே இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு எமது வேலை திட்டங்களை மாதாந்தம் திறம்பட எந்தவித தடங்களும் இல்லாம நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு இனிவரும் காலங்களில் எமது வேலை திட்டத்துக்குரிய பரப்பளவை அதிகரித்து நாங்கள் இப்ப கிளிநொச்சி மாவட்டத்துக்கு இந்த முறை 2வது தடவையாக நாங்கள் இந்த வேலை திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். முதலாவதாக கிளிநொச்சி மாவட்டத்துக்கு ஆவணி மாதம் ஒரு மாற்றுத்திறனாளியை தெரிவு செய்து அவருக்கு மிக பெறுமதியான வேலை திட்டத்தை நாங்கள் வழங்கி இருந்தோம். அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களில் நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டம் ஏனைய 5 மாவட்டங்கள், அதாவது வடமாகாணத்தில் இருக்கிற 5 மாவட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டியது எங்கட ஜாப்பின்பதி எங்கட அமைப்பின் இதுல செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்குது. நாங்கள் படிப்படியாக அடுத்து வரும் காலங்கள்ல முல்லைத்தீவு ஏனைய மாவட்டங்களையும் செய்வோம் என்று நான் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன். அதே நேரம் இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு தாயகத்துல நாங்கள் திறம்பட செய்து கொண்டு வர அதே நேரத்துல எங்களுக்கு நிதி பங்களிப்பு போதாம இருக்கின்றது. நான் ஏற்கனவே கடந்த பல வலையொலி காணொலிகள்ல உங்களிடம் அன்பாக தெரிவித்திருந்தேன். எங்களுக்கு நலிவுற்றோர்களுக்கான தேவைப்பாடுகள் அவர்களுக்குரிய வேண்டுதல்கள் நமக்கு மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு நிதி பற்றாக்குறை மிக பெரிய பிரச்சனையாக சவாலாக இருக்கின்றது. அந்த வகையில இந்த காணொளி வலையொலி காணொலியை பார்க்கிற அன்பு உள்ளங்கள் இந்த காணொலியை பார்த்து உங்களால உதவி செய்யாத முடியாத அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை இருந்தால் உதவி செய்யக்கூடிய புரிதொரு நபருக்கு இந்த காணொலியை ஒரு பொழுதுபோக்கு இதா தட்டி செல்லாம கடந்து செல்லாம இன்னொரு உதவி செய்யக்கூடிய அன்பு உள்ளத்துக்கு இந்த காணொலியை பகிர்ந்து அவர்களையும் இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பில உதவி செய்யறதுக்கு இணைத்து கொள்றதுக்கு நீங்கள் உதவி செய்யுமாறு இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் உங்களை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். புதிதாக எமது அமைப்புக்கு உதவி செய்ய முன்வார அன்பு உள்ளங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எனது தொலைபேசி புலன இலக்கத்தை இதிலே குறிப்பிடுகின்றேன். 0033 6 51 14 62 64. அந்த வகையில நாங்கள் இனிவருங்காலங்கள், அதாவது எங்கட நோக்கம் இந்த நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு அக்டோபர் 20, அதாவது நாங்கள் ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு இந்த அமைப்பை ஆரம்பிக்கப்பட்ட நாங்கள் இந்த வகையிலே ஓராண்டு பூத்தினை நாங்கள் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் மிக நேர்த்தியான முறையிலே வெற்றிகரமாக செயற்படுத்தி காட்டியிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த ஒரு வருடமும் எந்தவித ஊதியமுமின்றி மிகவும் அர்ப்பணிப்புடன் இந்த பணியை செவ்வனே நிறைவேற்றிய எமது தாயக நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஒரு விருந்தோம்பல் நிகழ்வொன்றை நாங்கள் ஏற்படுத்தி இருந்தோம். அடுத்து அவர்கள் இந்த பணியை செவ்வனே எந்தவித ஊதியமுமின்றி செயற்படுத்தியமைக்காக அவர்களை கௌரவிக்கும் முகமாக ஒரு கௌரவிப்பு நிகழ்வும் ஏற்படுத்தி இருந்தோம். அதுக்கு சில அன்பு உள்ளங்கள் எங்களுக்கு நிதி உதவி தந்திருந்தீர்கள். அவர்களுக்கும் தனிப்பட்ட ரீதியில நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன்.
ஏனென்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு இளம் சமுதாயம், அதாவது வளர்ந்து வரும் இளம் சமுதாயம், அதாவது சமூக சேவை வேலைகளை செய்யறதிலே எந்தவித நாட்டமும் இல்லை. அதாவது ஒவ்வொருத்தரும் தங்களோட குடும்ப பொருளாதாரத்தை முன்னேற்றுவதையே இலக்காக கொண்டு வாழ்ந்து கொண்டு வரும் இந்த ஒரு உலகத்திலே இப்படியான மகத்தான பணியை, உன்னத பணியை எந்த விதமான ஊதியமுமின்றி அவர்கள் தங்கள் வேலைப்பளு எல்லாத்துக்கும் மத்தியிலையும் இந்த பணியை ஒரு அர்ப்பணிப்போட ஒரு உண்மையா நாங்கள் நேர்த்தியா செய்ய வேணும், எங்களால ஒரு நிறைய நலிவுற்றோர்கள் பயன்பெற வேணும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோட செய்து கொண்டு வாரவர்களை நாங்கள் கட்டாயம் கௌரவிக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கின்ற வகையில நாங்கள் அவர்களுக்குரிய ஒரு கௌரவிப்பு நிகழ்வையும் நாங்கள் வெகு விரைவிலே அதற்குரிய இதை செய்வதற்குரிய ஆயத்தங்கள் இப்போ அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் அதை வடிவாக செய்து நிறைவேற்றுவோம் என்று நான் நம்புகின்றேன். இனிவரும் காலங்களிலே நாங்கள் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு ஏனைய மாவட்டங்களிலையும் எங்களோட வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அதாவது முதலாவது கட்டமாக கிளிநொச்சி மாவட்டத்திலே இது 2வது வேலை திட்டம் எமது அமைப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட. இனிவரும் காலங்களில் நாங்கள் ஏனைய மாவட்டங்களையும் இந்த பணியை செய்வோம் என்று உறுதி அளிக்கின்றேன். எங்கட நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் என்ற நோக்கம் வடமாகாணத்திலே இருக்கிற நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் மட்டும்தான். இந்த அமைப்பினாலே வேறு எந்த விதமான ஒரு வேலை திட்டமும் இடம்பெற மாட்டாது என்பதை நான் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையில் மிக தெளிவாக ஆணித்தரமாக வலியுறுத்த விரும்புகின்றேன். இந்த அமைப்புக்கும் இந்த அமைப்பு வேறு எந்த நோக்கங்களுக்காண்டியும் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அல்ல. அதாவது வடமாகாணத்திலே இருக்கிற நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், அதாவது கல்வி, வாழ்வாதாரம், மாற்றுத்திறனாளி என்ற பணியோட எங்கட அந்த பணி முடிஞ்சிடும். எங்கட பிரதேசமா நாங்கள் வரையறை செய்திருக்கிறது வடமாகாணம். அந்த வடமாகாணத்துல வவுனியா, கிளிநொச்சி, வவுனியா, மன்னார் ஆகிய மாவட்டங்கள் எங்களுக்கு போக்குவரத்துக்கு அதிக செலவுகளை ஏற்படுத்துகின்ற காரணத்தினாலும் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற எங்களது மதிப்புக்குரிய அதிபர் இணைப்பாளர் முருகேசபிள்ளை பிரேம்குமார் அதிபர் அவர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தோம். அந்த வகையிலே அவர் வெகு விரைவில் முல்லைத்தீவுக்கும் தான் ஒரு நல்ல ஒரு பொறுப்பான மிகவும் ஒரு தகுதியான ஆளை எமக்கு இணைப்பாளராக இணைத்து தருவதாக உறுதி அளித்திருந்தார். அந்த வகையிலே முல்லைத்தீவு மாவட்டமும் நாங்கள் வெகு விரைவிலே கல்வி, வாழ்வாதார மாற்றுத்திறனாளிகள் பணியை ஆரம்பிப்போம் என்று உங்களுக்கு உறுதிபட தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நமக்கான போக்குவரத்து செலவு மிக அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் எமது அமைப்பிலே இருக்கின்றவர்கள் ஒரு வாகனத்தை வாடகைக்கு அமர்த்தி அவர்கள் சாரதியாக வந்துதான் இந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய வேலை திட்டத்தையும் மிக குறைந்த செலவிலே நாங்கள் செய்திருக்கின்றோம். ஏனென்றால் இந்த புலம்பெயர் தேசங்களிலிருந்து நிதியத்தார ஒவ்வொரு அன்பு உள்ளங்களும் எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில தங்களோட உடம்ப வருத்தி இந்த வேலையை செய்து எங்களுக்கு அதிலே ஒரு சிறுதொகை பணத்தை தந்துதவுகிறீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன், உங்களில் ஒருவன் என்ற வகையிலே. அந்த வகையிலே நீங்கள் தார பணத்துக்கு நாங்கள் உத்தரவாதம் வழங்குகின்றோம். நாங்கள் அனாவசியமான தேவையில்லாத செலவுகளை எதுவுமே செய்ய மாட்டோம். அந்த வகையிலே நாங்கள் பிரயோசனமான முறையிலே நீங்கள் தருகின்ற பணப்பங்களிப்பு சரியான முறையிலே அனாவசியமற்ற வீண் விரயங்களை தவிர்த்து நாங்கள் அந்த செயற்திட்டங்களை மிக திறம்பட செய்வோம் என்று. இதற்கு காரணம் அங்கே இருக்கின்ற எமது நலிவுற்றோர் நேசக்கரங்கள் அமைப்பின் நிர்வாக உறுப்பினர்களாக இருக்கின்றவர் ஏற்கனவே இந்த வேலை திட்டங்களில் நீண்ட கால அனுபவம் உள்ளவர்கள், அந்தந்த பதவிகளிலே அனுபவ ரீதியான திறமைகளை வைத்துக் கொண்டிருப்பவர்கள். அந்த வகையிலே அவர்கள் எல்லாரும் ஒன்றுணைந்து மிக திறம்பட இந்த செயற்திட்டங்களை நிறைவேற்றுவார்கள் என்று மீண்டும் உங்களுக்கு உறுதிபட தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் கார்த்திகை மாதத்துக்குரிய செயற்திட்டம் எமது அமைப்பினால் இனிதே நிறைவேறும் பட்சத்தில் அந்த காணொளியில், வலையொலி காணொளியில் உங்கள் முன் பிரசன்னமாகி அந்த வேலை திட்டம் சம்பந்தமான கருத்துக்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்வேன் என்று உறுதி அளித்துக் கொண்டு, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க என்று கூறிக்கொண்டு நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பில் உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பின் ராசலிங்கம் சசிகரன். நன்றி, வணக்கம்.
வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களோட நலிவுட்டோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் மூலம் நாங்கள் இன்றைக்கு அக்கராயனில் வந்து யூனியன் குளம் என்ற இடத்துல நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் தமிழ் கலவன் பாடசாலையில் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே வந்து 5ஆம் ஆண்டுக்கு உட்பட்ட பிள்ளைகள் படிக்கிற ஒரு சின்ன பள்ளிக்கூடம். இந்த பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை வவுச்சர் ஒவ்வொரு பிள்ளைக்கும் 2000 ரூபா பிரமதியான பாடசாலை உபகரணங்கள் கொள்வனவு செய்வதற்கான வவுச்சர் கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். வாங்க ஸ்கூலுக்குள்ளே போவோம். இதை பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய அதிபர் யூனியன் குளம் அதிபர் அவர்களுக்கும் இந்த நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பினூடாக இங்கே வருகை தந்திருக்கின்ற அங்கத்தவர்களுக்கும் எமது பாடசாலை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பாடசாலை பின்தங்கிய பிரதேசத்திலே இருக்கிறதால இந்த பாடசாலைகளுக்கு பிள்ளைகளினுடைய கற்றலை ஊக்குவிக்கும் நோக்காக இந்த அமைப்புகள் எங்களுக்கு கற்றல் உபகரணத்தை தந்துதவுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது பாடசாலை மென்மேலும் கல்வியில் சிறந்து விளங்க இப்படியான கொடையாளர்கள் உதவியாளர்களின் நேசக்கரங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் உங்களிடம் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மிகவும் ஒரு பின்தங்கிய நிலையில் உள்ள பாடசாலை. இந்த பாடசாலை போக்குவரத்து பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்ற ஒரு இடம். ஆகவே எல்லா நலன்களையும் நாங்கள் ஒன்று சேர்த்து கல்வியினூடாக சிறந்த மாணவர்களை கட்டி எழுப்புவதற்கு அவர்களுக்கான உதவுங்கரங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். அடுத்ததாக யூனியன் ஊற்றுப்புலம் அதிபர் அவர்கள் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் ஊடாக யூனியன் குளம் அத்தக பாடசாலையிலே கற்கின்ற 16 மாணவர்களுக்கு இன்றைய தினம் 2000 ரூபா பெறுமதியான கற்றல் உபகரணங்கள் அவர்களாலே வழங்கி வைக்கப்படுகின்றது. நான் நினைக்கிறேன் யாழ் மாவட்டத்திலிருந்து முதல் முறையாக அவர்கள் கிளிநொச்சியை நோக்கி வருகை தந்திருக்கிறார்கள். இந்த மாணவர்களுடைய எதிர்காலம் கல்வியினூடாக வளர்ச்சி பெற வேணும், இந்த பாடசாலை வளம் பெற வேணும், இந்த சமூகம் வளம் பெற வேண்டும் என்ற அந்த நல்லெண்ணத்தோடு இந்த பாடசாலையை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். உண்மையிலேயே இதனூடாக உங்களுடைய பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டும், உங்களுடைய கற்றல் மேம்பட வேண்டும். இந்த சிறிய உதவி பெரிய உதவியாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பினூடாக வழங்கப்படுகின்ற இந்த கற்றல் உபகரணங்களை மகிழ்வோடு நீங்கள் பெற்று கல்வியிலும் இணையதளத்திலும் சாதித்து உங்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் சார்பாக வேண்டிக் கொள்வதோடு அந்த அமைப்புக்கும் பாடசாலை சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. யூனியன் குளம் அரசின தமிழ் கலவன் பாடசாலையில் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் சார்பாக அமைப்பில் எங்களுக்கு கற்றல் உபகரணங்களை தந்து ஊக்கப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கு மாணவர் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நீங்கள் வர வேணும், உங்களோட கல்வியை தொடர்ந்து கற்க வேணும் என்றதுக்காக தான் தரோம். கொப்பி இல்லை போக மாட்டேன் என்று நிற்காம இப்போ எங்கள்கிட்ட கொப்பி இருக்குது, பென்சில் இருக்குது, பேனை இருக்குதுன்ற ஒரு துணிவோடு நீங்கள் மற்றவர்களுக்கு சமமாக வந்து உங்களோட கல்வியை பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் எங்கள்ட அமைப்பு இப்படியான உதவியை செய்யுது. வணக்கம். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அக்கராயனில் நிற்கிறோம். நாங்கள் நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பு இன்றைக்கு எங்களுடைய சேவை திட்டங்கள் 4 சேவை திட்டங்கள் இந்த கிளிநொச்சியிலே நாங்கள் செய்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அதில் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து அக்கராயன் ஆரம்ப வித்தியாலயத்தில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். இங்கே வந்து பாடசாலை மாணவர்களுக்கு நாங்கள் பாடசாலை உபகரணங்கள் கொள்வனவு செய்வதற்கான வவுச்சரை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். உண்மையில் ஒரு மகிழ்ச்சியான விடயம். இங்கே வந்து இந்த இடத்துக்கு எங்களுடைய அமைப்பு வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நிறைய விடயங்களை செய்து கொண்டிருந்தோம். இப்போ 1 ஆண்டுகளை கடந்து இப்போது எங்களுடைய செயற்பாடுகள் கிளிநொச்சியில் இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு நாங்கள் அக்கராயனில் நிற்கிறோம். உண்மையில் மகிழ்ச்சியான விடயம். நாங்கள் இந்த பிள்ளைகள் எங்களை பொருட்களை வாங்குவதற்காக ஆவலாக இருக்கிறார்கள். நாங்கள் இப்போ உள்ளுக்கு போய் அவர்களுக்கான பொருட்களை வழங்க இருக்கின்றோம். நன்றி.
அந்த ஊற்றுப்புலம் அரசியல் தமிழ் பாடசாலை அதிபர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். உண்மையில் எமது பிரதேசம் மிகவும் பின்தங்கிய பிரதேசமாக இருக்கின்றது. நிறைய பிள்ளைகள் இந்த கற்பித்தல் இடர்பட்டு கொண்டு இருக்கிற காரணத்தினால நான் அதிபரோட கதைச்சு கொண்டதுக்கு அமைவாக இந்த நேசக்கரங்கள் அமைப்பினூடாக எமது பாடசாலைக்கு இந்த உதவி திட்டத்தை வழங்குவதற்கு வருகை தந்துவிட்டு நான் பாடசாலை சமூகம் சார்பாக பெருமகிழ்வு அடைகிறோம். அப்போ இது எமது பாடசாலையில் உள்ள பிள்ளைகளுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாகும் என நம்பிக்கொண்டு தொடர்ந்து இவ்வாறான திட்டங்களூடாக பிள்ளைகள் நன்மையை பெறுவினம். உண்மையில் இந்த நலிவுற்றோருக்கான நேசங்கள் அமைப்பு இதுவரை காலமும் யாழ்ப்பாணத்தில் தான் இந்த கல்வி வாழ்வாதார மாற்றுத்திறனிகள் உதவிகளை வழங்கி வருகிறோம். முதற் தடவையாக இன்று கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கிறோம். அதுவும் எங்கள் பாடசாலைக்கு இன்று வந்திருக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு மற்றும் பல்வேறு உதவிகளை எமது பாடசாலைக்கும் எமது பிரதேசங்களுக்கும் கிடைக்கிறதாக கேட்டுக்கொண்டது எனது சிறு உரை. நேசங்கரங்கள் அமைப்பின் சார்பாக கருத்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வித்தியாலய அதிபர் அவர்களுக்கும் எமது சக உறுப்பினர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் என்ற அமைப்பூடாக எங்கள்ட பிரதேசத்தில் எங்கள்ட நலிவுற்றவர்கள் என்ற அந்த ஒரு சொல்லி இல்லாமல் போகணும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் இதை உருவாக்கினோம். அதை உருவாக்கினவர்களும் பெரிய செல்வந்தர்கள் பணக்காரர்கள் இல்லை. இங்கிருந்து வெளிநாடுகள் புலம்பெயர்ந்த தேசத்தில் வேலை செய்கிறார்கள். தங்களுடைய ஒரு சிறு உதவியை தங்கள் சம்பளத்தில் இருந்து ஒரு பகுதியை கொடுத்து 3 விதமான திட்டங்களுக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டதுக்கு இந்த அமைப்பு நாங்கள் உருவாக்கினார்கள். அதில் முதலாவது இடம் கல்விக்கு கொடுத்துருக்கு. ஏனென்றா கற்று மாணவர்கள் வந்தால் தான் எதிர்காலத்தில் அவர்கள் இந்த நலிவுற்ற நிலையை மாற்றுறதுக்கு அவர்களும் ஒரு காரணமாக இருப்பார்கள் என்ற அடிப்படையில் கல்விக்கு முதலிடமும், அடுத்ததாக தமது வாழ்க்கையை நடத்துறதுக்கு வருமானங்கள் இல்லாத நிலையில் ஆனால் தொழில் செய்து தங்களோட சொந்த காலில் நிற்க விரும்புகிறவர்களுக்கு உதவி செய்து அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி உதவுறது. மற்றது இயலாத நிலையில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுறது. இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த உதவிகளை வழங்கி கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் இந்த பாடசாலைக்கு நாங்கள் வேறு எதுவும் இருக்கிறோம். இதன் முக்கியமான நோக்கம் இந்த எங்களுடைய உதவிகளை பயன்படுத்தி நீங்கள் பாடசாலைக்கு கற்றல் உபகரணங்கள் இல்லைன்னு வராமல் நிற்காமல் தொடர்ச்சியாக உங்களோட கல்வியை கற்கணும் என்றதுதான். கொப்பி இல்லைன்னு பள்ளிக்கூடம் வராமல் நிற்கக்கூடாது, பென்சில் இல்லைன்னு பள்ளிக்கூடம் வராமல் நிற்கக்கூடாது. என்ன நாங்கள் அப்படியான நிறைய மாணவர்களை கண்டிருக்கிறோம். இன்றைக்கி நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு எனக்கு கொப்பி இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படியான நிலைமை இல்லாமல் ஒரு உங்களுடைய வறுமை நிலையை கொஞ்சம் தனித்து இந்த பாடசாலைக்கு வருகை வந்து உங்களுடைய கல்வியை தொடர்ந்து கற்க வேண்டும் என்றதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பினருக்கும் நமது வித்தியாலய அதிபர்களுக்கும் அன்பான பெற்றோருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இந்நேர வணக்கம். எங்களுடைய பிரதேசம் இந்த கிராமத்து மிகவும் வறுமைக்குட்பட்ட பிரதேசம். அங்கேருந்து வர பிள்ளைகளும் அப்படியான ஒரு நிலையிலாம் இருக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு இந்த நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பினர் இந்த கற்றல் உபகரணங்களை வழங்கி உதவி செய்தமைக்கு இந்த சமூகம் சார்பாகவும் பாடசாலை சார்பாகவும் இந்த பெற்றோர் சார்பாகவும் மிகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. எங்களுக்கு இந்த பொருட்களை தந்த நலிவுற்றோருக்கான நேசக்கரங்களை நன்றி கூறுகிறேன். நாளைக்கு இந்த உதவியை பெற்றுத்தந்த பிரேமானந்தன் சார் அவர்களுக்கும் சமூகம் சார்பாக மிகவும் நன்றியை தெரிவிக்கிறேன். வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சியில் வந்து பெரிய பரந்தன் என்ற இடத்துல நிற்கிறோம். நாங்கள் இங்கே வந்து எங்களுடைய நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பால் இங்கே ஒரு வறுமை கோட்டுக்கு உட்பட்ட ஒரு அம்மா அவங்களோட குடும்பத்துக்கு நாங்கள் வாழ்வாதார உதவி வழங்குவதற்காக இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இப்போ அவங்கள வீட்டை போகிறோம். இது
ரயில்வே ட்ராக் தாண்டி இப்போ இந்த விடங்கடாக்கெல்லாம் வந்துட்டோம். எல்லோரும் வாசலில் நிற்கிறேன் ரெடியாக. இப்போ நாங்கள் போய் இப்போ நாங்கள் உள்ளுக்கு போக போகிறோம். போய் இப்போ அவாவுக்கு தேவையான சாமான்களை கொடுக்குறதுக்கு எல்லாமே தான் அவரோட வீடு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அவங்களோட வீடு. இது அவங்களோட சின்ன ஒரு வீட்டிலான் இருக்கிறாங்க. நாங்கள் இப்போ இதில் அதாவது தேவையான சாமான்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. எல்லாம் இது கொடுக்கத்தான் இப்போ எல்லோரும் இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் நேசக்கரங்கள் நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பின் உதவியை வழங்குறதுக்காக இன்றைக்கு கிளிநொச்சியில் இருக்கிற பெரிய பரந்தன் இடத்துல திருமதி சந்திரமோகன் ரசிதா அவர்களுக்கு உதவியை வழங்குறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். இவருடைய மகள் வந்து என்ன வவுனியாவில் உள்ளக பயிற்சியில் இருக்கிறா. அந்த வகையில் இந்த வாழ்வாதார நிலையை உயர்த்துறதுக்காக நாங்கள் இந்த உதவியை வழங்கியிருக்கிறோம். அதன்படி கேஸ் சிலிண்டர், அடுப்பு மற்றும் சமையல் பாத்திரங்கள் போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கு. மேசை ஒன்றும் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இது தொடர்பாக தன்னுடைய கருத்தை வழங்குமாறு என்ன பேர் சந்திரமோகன் ரசிதா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நான் என்னென்று கேட்டால் நான் வாழ்வாடம் சமைச்சு சாப்பாடு வெள்ளம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். மகள் 3 பேர் படிக்கிறோம். மற்ற ஒரு ஆள் கொளிச்சு படிக்கிறா. மற்ற இந்த வருஷம் மேல் எடுக்கிறா. மற்ற மகன் 8ஆம் ஆண்டு. கணவர் கூலி வேலை தான் செய்கிறார். இந்த வாழ்வாரத்தில் தான் நான் பிள்ளைகள் 3 படிக்க வச்சு கொண்டிருக்கிறேன். சாப்பாடு கொடுத்து உதவி செய்து கொண்டிருக்கிறேன். சாப்பாடு கொடுத்து இந்த உதவி தொடர்பாக நீங்கள் உங்களுடைய மனநிலையே சொன்னீங்கன்னா பெரிய ஒரு சந்தோஷம். இவ்வளோ உதவி செஞ்சதே எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். நேசக்கரங்களுக்கு எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன். இதில் வந்து அவாக்கு ஒரு கேஸ் அப்படி புதுசாக வாங்கி கொடுத்துக்கிறோம் சிலிண்டரோட. அதோட அவாக்கு தேவையான பாத்திரங்கள், மற்ற கேஸ் அடுப்பு, மாதிரி இந்த மேசையும் வந்து அவாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வணக்கம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இது 2வது வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் இது வந்து பெரிய பிறந்தநாள் இருக்குது. இந்த வீடும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு அம்மா வந்து 3 பிள்ளைகளோடு இருக்கிறா. அவள் வந்து இந்த ஸ்கூலில் வந்து கேண்டீன் நடத்தி கொண்டிருக்கிறா. அவள் அந்த கூழ்பானம் விற்கிறதுக்கு வந்து தனக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி தர சொல்லி கேட்டபடியால் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இதான் அவனோட வீடு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அவனோட வீட்டில் நாங்கள் இப்போ எல்லாம் சாமான் அவாவுக்கு தேவையான குளிர்பானம் விற்கிறதுக்கான அவாவுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கிறோம். எங்களுடைய அங்கத்தவர்கள் இங்கே நிற்கினோம். அவை இங்கே எல்லோரும் ரெடியாக நிற்கினோம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அவள் நிற்கிற இதில் அவள் மகனை நிற்கினோம். இந்த அவாவுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கிறோம். அதோட ஒரு பழம் அடிக்கிற ஒரு கிரைண்டர் ஒன்று வாங்கியிருக்கிறோம். பிளெண்டர். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிற அவள். நாங்கள் இப்போ அவருக்கு அந்த பொருளை கொடுக்கறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்கிறோம். நன்றி. நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பினாலே இன்றைய தினம் கிளிநொச்சி பெரிய பெருந்தன் பிரதேசத்திலே ரவிக்குமார் சிவாஜினி அவர்களுக்கு வாழ்வாதார உதவியாக சென்ட் தெரேசா மகளிர் கல்லூரியிலே கேண்டீன் நடத்தி கொண்டிருக்கிறவர். அவருடைய கோரிக்கைக்கேற்ப இந்த பாடசாலை மாணவர்கள், பெண்கள் பாடசாலை, அந்த மாணவர்களுக்காகவும் ஆசிரியர்களுக்காகவும் குளிர்பானம் வழங்குவதற்காக அவர் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக கோரியிருந்தார். கிராம சேவரோடாக நலிவுற்றோர்களுக்கான நேசக்கரங்கள் அமைப்பு இன்றைய தினம் அவருடைய கோரிக்கைக்கேற்ப இந்த பெறுமதியான குளிர்சாதன பெட்டியையும் குளிர்பானங்களை தயாரிக்கின்ற அந்த கருவியையும் இன்றைய தினம் வழங்கி வைக்கிறார்கள். அதற்கு அது பெரிய உதவியாக இருக்கும். இது தொடர்பாக நான் பாடசாலை அதிபரோடும் கதைத்து அதற்கான அனுமதியையும் பெற்றிருக்கிறேன். நன்றி. ரவிக்குமார் சிவாஜினி. என்னுடைய குடும்பம் 3 பிள்ளைகள். என்னுடைய கணவர் இல்லை, என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் 2 வருடங்கள். நான் சென்ட் தெரேசா ஸ்கூலிலே தான், பெண்கள் ஸ்கூலிலே கேண்டீன் நடத்தி வருகிறேன். ஒரு சிறிய தொழிலாகத்தான் நடத்தி வருகிறேன். ஏனென்றால் என்னிடத்தில் குளிர்பானங்கள் விற்கக்கூடிய வசதி எனக்கு இல்லை. எனக்கு அதை வாங்கி தருவதற்கும் யாரும் இல்லை. நான் அதை ஜிஎஸ்ஓடாக கதைத்திருந்தேன். அன்றைய நாளில் உண்மையில் நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். எனக்கு அந்த பொருட்கள் குளிர்சாதன பெட்டியையும் அந்த ஜூஸ் அடிக்கக்கூடிய அந்த கருவியையும் வாங்கி தந்ததற்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல,
இது எனக்கு ஒரு பெரிய உதவி என்று தான் சொல்லணும். பெரிய சந்தோஷமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவில்லை இப்படி கிடைக்கும் என்று சொல்லி. ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நலிவுற்றோருக்கான உதவிக்கரங்கள் நிறுவனத்துக்கு நான் கோடி நன்றி செலுத்துகிறேன். இன்னும் உங்கள் உதவிகள் பெருகத்தக்கதாக ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த அம்மா நல்ல ஹாப்பியாக இருக்கிறா. இதான் அவங்களோட வீடு, அவங்களோட சின்ன வீட்டில் இருக்கிறாங்க. வணக்கம். எங்களுடைய நலிவுற்றோருக்கான நேசக்கரங்கள் அமைப்பிலிருந்து நாங்கள் இன்றைக்கு வந்து வசாவுலான் குட்டியபுலம் என்ற இடத்துல இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். குட்டியபுலத்தில் ஐயா என்ன பேர் ஐயா உங்களுக்கு? நடராசா ஐயா பார்க்க வந்துக்கிறோம். இவர் வந்து நல்ல ஒரு உழைப்பாளியான இன்றைக்கு இவர் ஏதாமல் நடக்க முடியாமல் இருக்கிறார். இவரால் தான் இவருடைய குடும்பமே இங்கே இயங்கி கொண்டு வந்தது. இவர் தான் பார்த்து கொண்டு வந்தவர். இப்போ இவர் நோயப்பட்டு இருக்கிறதால நாங்கள் அவருக்கு இன்றைக்கு இந்த உதவியை செய்ய வந்திருக்கிறோம். ஐயா, அப்படி இந்த சாமான்கள் கொண்டு வந்த சந்தோஷமா உங்களுக்கு? உங்களுக்கு இதில் 10,000 பழமையான சாமான் இருக்குது. அரிசி, மா, சீனி, பருப்பெல்லாம் மாயம் வந்துருக்கிறோம். அப்போ உங்களுக்கு ஹாப்பியா? உங்களுக்கு நன்றி சொல்கிறீங்களா எங்கட அமைப்புக்கு? அங்கே வாக்கில் நன்றி ஏண்டா நன்றி இல்லை ஓகே, பிரச்சனை இல்லை. நாங்கள் என்னடா உங்கள் இது வந்து வெளிநாட்டில் இருந்து ஆக காசு எங்களுக்கு அனுப்புகிறாரு. இப்போ உங்களை மாதிரி கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு கொடுக்க சொல்லி. அப்போ நாங்கள் எங்களோட இந்த இடம் வந்து நாங்கள் இருக்கிறது வந்து அளவட்டியில் இருந்தால் இப்போ வாரம் அங்கே இருந்து வந்து உங்களுக்கு சாமானிய வாங்கினது தான் உங்களை தாரத்துக்கு. அப்போ நீங்கள் இப்போ மேலே வெளிநாட்டில் இருக்கிற ஆட்கள் எங்களோட ஆட்கள் அங்கே இருந்து வேலை செய்து அதில் கொஞ்சம் காசை மிச்சம் பிடிச்சி எங்களுக்கு இங்கே உள்ள ஆட்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பினோம். அதில் தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு இதில் வாங்கினு வந்தேன். சரி, என்ன உண்மையில் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இப்படி ஒரு விடயத்தை நாங்கள் செய்கிறது. நாங்கள் இன்றைக்கு இந்த குட்டியபுலம் என்ற இடம், பசாவலான் இருக்கிற குட்டியபுலம் என்ற இடத்துல உண்மையில் இந்த பொருட்களை வழங்கியிருக்கிறது இந்த ஐயாவுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சி. அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி. என்னென்னு சொன்னால் வெளிநாடு இருக்கிற எங்களோட உறவுகள் அங்கேயும் இவ்வளோ கஷ்டப்படுறார்கள். அந்த கஷ்டத்துக்குள்ள தங்களால் முடிந்த நிதியை மிச்சம் பிடிச்சு இங்கே அனுப்புறதால நாங்கள் இப்படியான விடயங்களை இங்கே செய்யக்கூடியதாக இருக்குது. உண்மையில் அந்த நல்ல உள்ளங்களுக்கு நான் இந்த நேரம் என்னுடைய நன்றியை நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.